இந்த வார்த்தைகள் உன் இதயத்தின் ஆழத்திற்குள் இறங்கும்படி சற்று நேரம் அமைதியாக இரு. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மங்காத அன்புடன் உன் அருகே வருகிறார். நீ மௌனமாகச் சுமந்த பெரிய பாரங்களையும், உள்ளம் வலித்தபோதும் வெளியே நீ காட்டிய அந்த புன்னகையையும், சோர்ந்து போன நேரங்களிலும் நீ வெளிப்படுத்திய உறுதியையும் நான் கண்டேன். கண்ணீரை அடக்க நீ போராடிய அந்த இரவுகளை நான் அறிவேன். உன் மதிப்பைப் பற்றியும், உன் எதிர்காலத்தைப் பற்றியும், என் முடிவுகளைப் பற்றியும் நீ சந்தேகித்த தருணங்களை நான் அறிவேன். அப்படியிருந்தும் நீ முன்னேறிச் சென்றாய். நீ என்னை பற்றிக் கொண்டாய். உன் அந்த போராட்டத்தை பரலோகம் கண்டது. மகனே, மகளே, உன் உள்ளத்தில் எழும் உணர்வுகள் உன் பலவீனம் அல்ல. நீ சோர்ந்து போகிறாய் என்பது நீ தோற்றுப்போய்விட்டாய் என்று அர்த்தமல்ல. உன் உணர்வுகள் உன்னை தகுதியற்றவன் ஆக்குவதில்லை. மாறாக, நீ எவ்வளவு ஆழமாக அன்பு செலுத்துகிறாய் என்றும், எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாய் என்றும், என் விருப்பத்தின்படி நடக்க நீ எவ்வளவு விரும்புகிறாய் என்றும் அவை எனக்கு நினைவூட்டுகின்றன. உன் உடைந்த ஒவ்வொரு பகுதிகளையும் நான் சேர்த்து அணைக்கிறேன். உன் எந்த குறையும் என்னை உன்னிடமிருந்து பிரிக்காது. நான் வந்தது உன்னை தீர்ப்பிட அல்ல, மாறாக உன்னை குணமாக்கவே. உன்னை கைவிட அல்ல, உன்னை மீட்டெடுக்கவே. இன்று நான் உனக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருகிறேன். உன் உள்ளத்தில் எழும் புயல்களை நான் அடக்குகிறேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உன் வலிகளை நான் வருடி கொடுத்து குணமாக்குகிறேன். இருளுள் சூழ்ந்த இடங்களில் நான் ஒளியை கொண்டு வருகிறேன். ஆழமான ரணங்களுக்கு ஆறுதலையும், பாரமான சிந்தனைகளுக்கு சமாதானத்தையும் நான் தருகிறேன். என் முன்னிலையில் நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை, நடிக்கவும் தேவையில்லை. உன் ஆத்துமா சுதந்திரமாக சுவாசிக்கட்டும். உன் மென்மையான மனதிற்கு பின்னால் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. உன் கண்ணீரில் ஒரு பலம் உண்டு. நீ பலவீனம் என்று அழைப்பதை நான் கனிவு என்று அழைக்கிறேன். நீ தோல்வி என்று நினைப்பது வரவிருக்கும் பெரிய காரியங்களுக்கான உன் ஆயத்தமே. ஒவ்வொரு போராட்டமும் வரவிருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக உன்னை பக்குவப்படுத்துகிறது. ஒவ்வொரு தடையும் உன்னில் பொறுமையையும் நம்பிக்கையையும் வளர்க்கிறது. உன் வலிகளின் வழியாக நீ நான் விரும்பிய உருவத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் இதயத்தில் எவரும் காணாத அந்த ரணங்களை என்னிடம் ஒப்படை. அந்த பாரத்தை என் பாதங்களில் வை. காயப்பட்டவனாக நீ இன்னும் முன்னேறிச் செல்ல நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். உடைந்ததை நான் ஒன்று சேர்க்கிறேன். வறியதை நான் நிரப்புகிறேன். தகர்ந்து போனதை நான் மீண்டும் கட்டியெழுப்புகிறேன். உன் வாழ்க்கையில் இந்த காலம் இழப்புகளுக்கானது அல்ல, மாறாக மீட்புக்கும் மகிழ்ச்சிக்கும் எதிர்பாராத அற்புதங்களுக்குமானது. உன் ஆத்துமா இதை ஏற்றுக்கொண்டால் முழு நம்பிக்கையுடன் சொல், ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என்னை நடத்தும், என்னை தாங்கும். நீ தனிமையில் இல்லை. நான் உன்னை பார்க்கிறேன். நான் உன்னை சேர்த்து அணைக்கிறேன். ஒரு காலத்தில் உன்னை சிதைத்தவற்றிலிருந்து அழகான ஒன்றை இந்த ஆண்டு நான் உருவாக்குவேன்.